வணக்கம், ஹாய், ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மாமா எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுடைய அந்த ரிசப்ஷன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா எய்த்தாப்ப திருப்பூர் ஊர் தெரியுது பாருங்கள். இது வந்து நான் இருக்கிறது வந்து 3rd ஃப்ளோர். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பூர் கம்ப்ளீட்டாக தெரியுதா? இது வந்து திருப்பூர் வெளியில் அவுட்ரு பார்த்துக்கோங்க. இது வந்து நான் உள்ளே உட்காந்துருக்கிறது வந்து இன்சைட். அப்படியே அந்த மாடியில் அப்படியே அட்மாஸ்பியரில் அப்படியே உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்கள் பின்னால் நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா? அப்படியே மரத்துலையே வந்து அப்படியே செஞ்சு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் ரிசப்ஷன். இது வந்து இங்கே ஒரு அழகியான ஒரு பொருள் இருக்குது. இதை காட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், இதையும் பாருங்கள், தெரியுதா? மரத்துலையே வந்து இது ஏதோ டிசைனில் போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ணனும் அழகாக இருக்கேன்னா இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷப்பாக அப்படியே நீட்டாக என் ட்ரெஸ்ஸையும் பார்த்துக்குங்க. உங்கள்கிட்ட காட்டணுமா இல்லையா? இதான் நான் ஃபங்க்ஷன் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ரஜினி மாதிரி இருக்கேனா? அழகா லுக்கா? ஹேண்ட்ஸமாக இருக்கேனா? சிவர் இங்கே இருக்கோ? இப்போ போடுறீங்க, நல்லா இருக்கேண்ணா? லுக்காக இருக்கேண்ணா? வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் நல்லா இருக்கா? ஹேண்ட்ஸமாக இருக்கேன், நான் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருப்பேன். பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோ பேசுவோம். ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சுப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையிலே ஒரு வீடியோ போட்டேன், அந்த ரூமை சுற்றி காட்டி போட்டேன். இப்போ ரிசப்ஷனில் உட்காந்து வீடியோ போட்டிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயப்படணும். நானுமே நேற்று நிறைய பேர் கமெண்ட் போட்டதை யோசித்தேன். எதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் இருக்கிற ஹோட்டலில் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் காட்டு, நீ வந்து உண்மையிலே ஒரு அப்பனுக்கு பிறந்தவரா இருந்தால் ரூமை காட்டு, சுற்றி காட்டு, எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை? நான் இனிமேல் பயப்பட போகிறதே இல்லை. இங்கே மாத்திரம் இல்லை, இனிமேல் எங்கே போய் நான் ரூம் போட்டாலும், இந்த ஊரில் கொடைக்கானல் போனாலும், குற்றாலம் போனாலும், இல்லை வந்து வேறு ஏதாவது ஏற்காடு இல்லை ஒகேனக்கல், எங்கே போனாலும் முதல்லையே உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஹோட்டலோட இதை பார்த்துட்டு எங்கள் ஆதார் கார்டு எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டு, நாங்கள் யூடியூபர்னு உங்கள் உலகத்துக்கே தெரியும். எங்களுக்கு எதிரிகள்ங்கிறது பல பேர் பல இடங்களில் இருப்பாங்க. யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை எங்களை வந்து இங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதையும் கேட்காதீங்க, இது எதிரிகள். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இங்கேயே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து தெரியும் சார், நீங்கள் வந்து ஒரு யூடியூபர், ஒரு சர்ச்சையான நபர்கள் 2 பேரும், அதனால் உங்களுக்கு எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்களும் போனோம், டிஃபன் பண்ணோம், இது நைட்டு டின்னர் சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம், சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக நீட்டாக படுத்து தூங்கினோம். நிம்மதியான தூக்கம். காலையில் எந்திரிச்சோம், ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடியாகி அடுத்து ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்களை தடுத்து அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஒரு யூடியூபர். இப்போ ஒரு சினிமாவில் நடிக்கிறவங்க போய் ஒரு 4 ஹோட்டலு, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்குறாங்க. சின்னத்திரை நடிகர்கள் இருக்காங்க, அவங்களும் போய் ஏதாவது பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் இல்லை ஒரு அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு என்னப்பா கூப்பிட்டா கதவை திறந்து போட்டு வந்துட்டேனா? ஏன்னா கதவை லாக் பண்ணால் அப்புறம் திருப்பி வந்து அந்த கார்டு இருக்குது பார்த்தீங்களா, சுவிட்சு போட்டுக்குள்ளே சொறி இருப்பாங்கள்ல, அதை எடுத்து வந்து இப்படி காட்டினா தான் வந்து திறக்கும். வெளியிலேருந்து போகணும்னா அவங்க உள்ளேருந்து திறக்கணும். அதான் குளிச்சுக்கிட்டு இருந்தா, சரி நான் இங்கே வந்து வீடியோ போட்டேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆன் பண்ணிட்டேனா இல்லையா? ஆன் பண்ணிட்டேன். அதாவது பெரிய பெரிய சினிமா நட்சத்திரங்கள் இருக்காங்க, சின்னத்திரை நட்சத்திரங்கள் இருக்காங்க, அவங்களும் எல்லா இடத்துலையும் போய் ஒரு இடத்துலையும் ரூம் போடுறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களையெல்லாம் வந்து யாருமே வந்து எந்த தொந்தரவோ தொல்லைகளோ கொடுக்குறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் வந்து குடும்பத்தோடு இருக்காங்க. நீ வந்து உன் குடும்பத்தோடு இல்லை, நீ வந்து கூத்தியா கூட இருக்கிற, அப்பாட்டி கூட இருக்கிற, உங்கள் உறவு வந்து நல்ல உறவு கிடையாது, கள்ள உறவு, அதனால தான் வந்து உங்களை நாங்கள் கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்துனா எல்லாரோட கருத்தும் இல்லை. ஏன்னா எங்களை வந்து ஒரு நல்ல ஜோடியாக ஏற்றுக்கிட்டு, ஒரு நல்ல கலைஞர்களாக வந்து ஏற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி இந்த அவார்டு ஃபங்க்ஷன் வரைக்கும் நான் வந்து உட்காந்துருக்கேன். நான் மாத்திரம் இல்லை, சூர்யாவும், நாங்கள் 2 பேருமே வந்து எங்களோட பாதையில் போகிறோம். உங்களுடைய கருத்தை வந்து இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீங்கள் வந்து ஒரிஜினல் கப்புள்ஸாக இருந்தால் உங்களை நாங்கள் ஏன் தொந்தரவு பண்ண போகிறோம்? நீங்கள் வந்து கள்ள ஜோடி, நீங்கள் நல்ல ஜோடி கிடையாது, அதனால் உங்களை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தலையில் இடி இறக்குற மாதிரி ஒரு செய்தியை நான் சொல்ல போகிறேன். நல்லா காதில் வாங்கிக்க.
இனிமேல் நாங்கள் வந்து கள்ள ஜோடியாக வாழ விரும்பலை. பாணியில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை லிவிங் டுகெதர் வாழ்க்கை இருந்தாலும் அதையே வந்து முறைப்படி வாழ்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நாங்கள் இறங்க போகிறோம். நேற்று நைட்டு உட்காந்து அதை பற்றி தான் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணினோம். ஏப்பா நம்ம எங்கே போனாலும் நம்மளை வந்து இப்படி வச்சு செய்கிறாங்க, இல்லை ஹோட்டல் பேரை போட்டு வந்துக்கிட்டு அதில் கீழே மென்ஷன் பண்ணுறது, ஹோட்டலுக்கு வந்து பேட் ரிவ்யூ கொடுக்குறது, ஹோட்டல்காரவங்களுக்கு கால் பண்ணுறது, இதெல்லாம் எதனால் ஏன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சிந்தித்தோம். அந்த சிந்தித்ததோட விளைவு தான் இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற இந்த அதிரடி முடிவு. ஏன்னா இவ்வளவு நாள் போனதெல்லாம் வேறு. நாங்கள் இவ்வளோத்துக்கும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம், யூடியூப்பில் வர வருமானத்தில் தான் சாப்பிட்றோம். யாருக்கு அதை போக இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு அப்புறமா அந்த அதிரடி முடிவு என்னங்கிறத பின்னால் சொல்கிறேன் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து. இப்போ நாங்கள் வந்து உழைக்காமல் இல்லை, யூடியூப்பில் எங்களுக்கு வருமானம் வருது, மசாலா வியாபாரம் பார்க்குறோம். இது போக வந்து யாரையும் போய் கூட்டி கொடுத்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க பாருங்கள், குற்றாலத்துக்கு போனேன் கூட்டி கொடுத்துட்டு வர்றேன், அங்கே போனால் வளையல் வாங்கிக்கிறாங்க வந்து ஒரு வாரத்தில், இங்கே போனால் செயின் வாங்குறாங்க. அப்போ 6 மணி லைவ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், சூர்யாவை எங்கே காணோம். அவள் போய் ஆன்லைனில் போய் ஃபேஸ் வாஷு, அப்புறம் வந்து இன்னும் வந்து முகத்துக்கு போடுற க்ரீமு அது வாங்குறதுக்கு போயிருக்கான். நான் உட்காந்து சரி நீ போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் லைவை முடிச்சிடுறேப்பான்னு சொல்லிட்டு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு தான் நடந்தது. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா சித்தரிக்கிறாங்க, இவங்க கற்பனை, இவங்க வீட்டில் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க போல். 2 எங்கேயாவது இவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போனால் இவன் வந்து ரூமில் இருந்துக்கிட்டு இவன் பொண்டாட்டியை வந்து பக்கத்து ரூமுக்கு அனுப்பிடுவான் போல். யார் இந்த பேடு கம்பிட்டு போடுறான் பாரு, சூர்யாவை எங்கே அவன் என்ன அடுத்த ரூமில் போய் என்ன படுக்க போயிட்டாளாங்கிறது, நான் ஆட்டோவில் போயிருக்காடா அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோக்காரங்கிட்ட கூட்டி கொடுத்துட்டியாங்கிறது, ஆட்டோக்காரன் உனக்கு எவ்வளவு கொடுத்தான்னு கேட்குறது, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? உங்களை மாதிரி தானே நாங்களும் மனித பிறவி, நாங்கள் என்ன ஜந்துவா இல்லை ஜடமா? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? ஒரு மனுஷனை ஒரு அளவாக வந்து இது பண்ணணும். அதனால் இதெல்லாம் காரணம் கேட்டால் என்னமா சொல்கிறீங்க, நீங்கள் வாழ்கிற உறவு சரியில்லாத உறவு, நீங்கள் வந்து இந்த உலகத்திலேயே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வர்றீங்க. அந்த வாழ்க்கைகளை வாழ தகுதியே இல்லைன்னு சொல்கிறவன் முன்னால் நாங்கள் இனி முறைப்படி வாழ்ந்து காட்ட போகிறோம். அந்த அதிரடி முடிவு என்னங்கிறத இப்போ நான் அறிவிக்கிறேன். இந்த திருப்பூர் மண்ணில் எந்த மண்ணில் இவளை நான் கைப்பிடிச்சேனோ, எந்த மண்ணிலேருந்து இவளை நான் கூட்டு போய் என் சொந்த மண்ணுக்கு, என் மதுரை மண்ணுக்கு கூட்டு போய் இவளை நான் காப்பாற்றினேனோ, களங்கம் இல்லாமல் இப்போ வரைக்கும் 7 வருஷமாக அவளை கண்ணீர் விடாமல் வச்சுருக்கேனோ, அதே மண்ணிலேருந்து நான் எடுக்கிற சபதம் என்ன தெரியுமா? அவகிட்ட நைட்டே பேசிட்டேன். எப்போ நீ என்ன பண்ணுறன்னா உன் புருஷன் பால விநாயகத்தை ராஜினாமா பண்ணு, ராஜினாமாங்கிறேன், விவாகரத்து பண்ணு. அதே மாதிரி நானும் போய் மதுரைக்கு போன உடனே என் பிள்ளைகளையும் என் பேரனையும் என் சுமிங்கிறேன், அவன் அடுத்த சுமி, அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நானும் வந்து என் பொண்டாட்டியை விவாகரத்து பண்ணிவிட்டு அவங்களையும் விலக்கிடுவோம், நீயும் உன் புருஷனை விட்டு விலக்கிடு. 2 பேருமே வந்து முறைப்படி வயசு அதுக்கு வித்தியாசம் இல்லை. இப்போ எனக்கு என்ன 37 முடிஞ்சு 38, அவளுக்கு 36 முடிஞ்சு 37, 2 பேருமே ஒத்த ஏஜ் உள்ளவங்க தான். அதனால் இதே திருப்பூர் மண்ணில் அடுத்த தடவை வரும்போதே திருப்பூர்லேயோ மதுரையிலையோ முறைப்படி நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணி இல்லை நிக்கா பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ஆரம்பிப்போம். அப்போவே வந்து இந்த ஹோட்டலில் வந்து இவங்க வந்து கள்ள ஜோடி, இவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க, இவங்கள தங்க விடாதீங்கன்னு சொல்லி எவன் சொல்கிறாங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்படி இருக்கும்போதே எங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள், என் தங்கச்சிங்க, மாப்பிள்ளைங்க, சகோதரிகள், தோழிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதே நாங்கள் முறைப்படி ஒரு கல்யாணம் முடித்து அதை ஜாம்னு பந்தி பரிமாற வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நடத்தி முடித்து ஜோராக நாங்கள் இதே ஹோட்டலில் வந்து நாங்கள் சாந்தி முகூர்த்தம் கொண்டாடினா யார் தடுப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தடுக்கிறதுக்கு உங்களால் முடியுமா? அப்போ நீங்கள் உங்கள் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வைப்பீங்க? இப்போ தான் வந்து உட்காந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க, இவங்க 2 பேர் கள்ள ஜோடி இந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. இங்கே வா, இன்றைக்கி டெக்னாலஜியும் உலகமும் எங்கேயோ போய்கிட்டு இருக்குடா. 2026 அவன் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரியிறான். நாங்கள் ஒரு விருது வழங்கும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, 4 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய போகிறாங்க. அதுக்கு நாங்கள் போய் குத்துவிளக்கு ஏற்றி வச்சு 4 பேருக்கு அரிசி மூடை கொடுத்து அவங்க கையால் எங்களுக்கும் அவார்டு வாங்கி நாங்களும் ஒரு 10 பேருக்கு அவார்டு கொடுத்து எங்களுடைய பழைய டிக்டாக் சொந்தங்கள் பந்தங்கள் அதுபோக வந்துக்கிட்டு இன்னும் வரக்கூடிய எல்லா விஐபிகளும் எங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க, கை கொடுப்பாங்க. எவ்வளவோ இன்னும் வந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள்
கடந்து போக வேண்டியது, அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கு வந்து தடையாக இருக்கிறது இந்த உறவு தான் அப்படின்னு சொன்னால், அந்த உறவையும் மாற்றி புனிதமானதாக மாற்றுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். இதை உங்களால் தடுக்க முடியுமா? இப்போ நாங்கள் மதுரைக்கு போன உடனே வேலை சுமிக்கு விவாகரத்து நோட்டீஸு நான் அங்கே அனுப்புகிறேன். அதே மாதிரி பாலவிநாயகன் அவன் எங்கே இருக்கான், எங்கே எப்படி இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. எங்கே வேலை பார்க்குறாங்கிறது கூட எனக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு நோட்டீஸ் என் கைப்படையவே எழுதி சூர்யாவை கையெழுத்து போட விட்டு வக்கீல் நோட்டீஸை அனுப்புகிறோம். அனுப்பிட்டு திலீபா கோகுலை வளர்க்குறது அவன் பொறுப்பு இல்லை, நீங்களே வளர்த்துக்கங்கனால நாங்கள் வளர்த்துக்கிறோம். ஜீவானம்சம் வந்து அதாவது ஆம்பளை தான் பொம்பளை கொடுக்கணும்னு இல்லை, சூர்யா பொம்பளை. இவன் பார்த்து புருஷனுக்கு ஜீவானம்சம் கொடுக்க வைப்பேன். எங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை அவனுக்கு கொடுப்போம், ஒரு கடை வச்சு கொடுப்போம், ஒரு பேக்கரி ஸ்டால் ஓப்பன் பண்ணுவோம், இல்லை ஒரு சாய கம்மியில் சேர்த்து விடுவோம், இல்லை திருப்பூர்லேயே அவனுக்கு ஒரு கடையை பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன், உதவி செய்வேன் நான். பார்க்குறீங்களா? இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து டேர்னிங் பாயிண்ட். இது எதுக்காக நான் இதை பண்ணுறேன்னா, வாழ்க்கை வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். இன்னமும் போட்டுக்கிட்டு பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டு எதையாவது ஒன்றை பண்ணிக்கிட்டு எங்களை வந்து நீங்கள் துரத்த, உங்களை நாங்கள் துரத்த, இது எதுக்கு தேவையா? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுமா? நாங்கள் வாழ்ந்து காட்டுறோம். நீங்கள் மூக்கு மேலே விரலை வைக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடுறோம். இப்போ நாங்கள் அங்கே போய் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறோம். எல்லா பேரும் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வர்றாங்க. திருச்சி சாதனா, அப்புறம் வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் சாரு, அப்புறம் வந்து காதல் சுகுமார், அப்புறம் இன்னும் வந்து பெரிய பெரிய விஐபிக்கள், உயர் அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க. நாங்கள் போய் அங்கே கலந்துக்கிட்டு எங்களுடைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மக்களை மகிழ்விக்கிற வேலையை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எங்களை வந்து துன்பப்படுத்துகிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமேலாவது மாறுங்க. சும்மா வந்துக்கிட்டு இன்னும் 2026 இருக்கீங்க. சும்மா எங்கே போனாலும் பின்னாலேயே ஃபாலோ பண்ணுறது, ஃபோனை போடுறது, ரிவ்யூ கொடுக்குறது, ஹோட்டலில் இடம் கொடுக்காதீங்கிறது, இந்த புத்தியை மாற்றுங்க. ஜென்யூனாக வாங்க. என் ரசிகர்களாக இருக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் அவங்க கமெண்டெல்லாம் படிக்க மாட்டாராம்மா, அண்ணன் படிக்க மாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பேடு கமெண்ட்டை படித்து தானே உங்களை நான் வந்து காப்பாற்றுறேன். உங்கள் பேரெல்லாம் இந்த கேனா பூனா, இவன் தான் இவன் குடிச்சாரிச்சிக்கா, இவன் அடிச்சாரிச்சிக்கா, இவன் தான் குசாமா பேகம், இவன் அசாமா பேகம், இவன் எஸ்கே சுரேஷ், இப்படி ஒவ்வொருத்தனையாக படித்து உங்களையெல்லாம் நான் இது பண்ணுறேன்ல, பெருமைப்படுத்துகிறேன்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மாமனா உங்கள் வீட்டில் ஒருத்தனை என்னைய பார்க்கணும். உங்கள் தாய் மாமனுக்கு உங்கள் முன்னிலையில் தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் சூர்யா கூட நடத்துவேன். அதை நீங்களும் வந்து வேடிக்கை பார்க்க தான் போகிறீங்க. சரியா? இப்போ முதல்ல நம்ம ஃபங்க்ஷனுக்கு போவோம். மற்றதை வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துலேருந்து பேசலாம். ஓகேவா? பாய்.